ஆத்மஞான பெருவிழா சித்தர்கள் மாநாடு 2025 நாள் பிப்ரவரி 22, 23 சனி ஞாயிறு. இடம் அழகர் கோயில், பொய்கரைப்பட்டியில். உலகத் தமிழர் பண்பாட்டு நடுவம் மற்றும் மகத்ரா தாவோ அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் சித்தர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட கலைகள், வித்தைகள், ஆன்மீகம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை போற்றி பேணுவோம். பண்பாட்டு திருவிழா, ஆத்மஞான பெருவிழா, பாரம்பரிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள், சொற்பொழிவுகள், விருதுகள் வழங்கும் விழா. உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி, இறை நெறியும் தமிழே. இதன் அடிப்பொருள் தத்துவமும் சைவ சமயமே. இது தோற்ற சித்தாந்த பாட்டிலிருந்து சித்த மார்க்கம் உருவானது. சித்த மார்க்கத்தில் ஆன்மீகத்தின் அடிப்படையில் இந்த தேசம் இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பயோடைவர்சிட்டி, உயிரியல் பன்மை அப்படின்னு சொல்றாங்க. உயிரியல் பன்மைனா, நீங்க மதுரையில இருந்து அளவுகள் 15 கிலோமீட்டர். இந்த 15 கிலோமீட்டர் ஒரு தடவை கனடால இருந்து வந்த ஒரு பேராசிரியரோட நானும் அழகர் கோயில் பார்க்கணும்னு சொன்னாரு. போனேன். அவர் அந்த நாட்டுக்காரர், கன்னட நாட்டுக்காரர், வெள்ளக்காரர். அவரோட கார்ல போறப்போ கொஞ்சம் மெதுவா போங்க, காரை மெதுவா ஓட்டுங்க, ஒரு 20 கிலோமீட்டர் மேல போக வேண்டாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஊர்ல கார் எடுத்தா என்ன வேகமா 120ல போச்சுமோ, அவர் வெறும் 20ல போச்சுனார். ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி இறக்கி விட்டார். ஒவ்வொரு மரம் செடி கொடியா பார்த்துட்டே வந்தார். மெதுவா போகும். அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. இந்த கோவில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டாரு. 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நான் வரும் வழியெல்லாம் பார்க்கிறேன். எல்லா மரத்தோட பேரு, செடி, கொடி, தாவரம், புல்லு, எல்லாத்துக்கும் பேர், பொட்டானிக்கல் நேம் எழுதுனா கிட்டத்தட்ட ஒரு 20,000 செடி கொடிகள் வகைகள் இருக்கு. இந்த 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். இதுதான் பயோடைவர்சிட்டி. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள ஆயிரக்கணக்கான வகைகள், லட்சக்கணக்கான வகை மரங்கள் தான். வேற ஒண்ணு இருக்காது. பயோடைவர்சிட்டி அங்கே சாத்தியமே இல்லை. உயிரியல் பன்மை என்பது சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி இவ்வளவு வெரைட்டி, இத்தனை லட்சக்கணக்கான வகைகள்னு எதிர்பார்க்கிறது. இந்தியாவின் சிறப்பு என்ன? தமிழின் சிறப்பு என்ன? தமிழர்களுடைய தத்துவம் என்ன? சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? சிவஞான போதம் என்ன சொல்கிறது? சித்தர்களுடைய மரபும் வாழ்வியலும் எப்படியெல்லாம் இருக்கிறது? இதையெல்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் அந்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவே அவர்கள் ஆன்மீக மரபு எப்படி இருந்தது என்பதெல்லாம் தெரிவதற்கு நீங்க அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு மாநாடு நீங்க நடத்தணும். லண்டன்ல இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும். அங்கேயும் இப்ப நிறைய தமிழர்கள் இருக்கிறதா நீங்க முயற்சி செஞ்சா அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஒருவேளை 2026 சித்தர்கள் அருளால் எங்களுக்கு எல்லாம் கூட ஒரு அரசியல் அதிகாரம் கிடைத்தால் அதற்கான பணியை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து செய்ய முடியும். அதற்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி என்பவன் தான் நினைத்த திசை வழியில் இந்த சமூகத்தை இழுத்துச் செல்வதற்கு இல்லை, சமூகம் செல்ல விரும்பும் திசை வழியில் அவர்களை அழைத்து செல்வதற்கு தான் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க. நான் சொல்றது கரெக்ட், நீ என் வழியில வாங்க சொல்றது அரசியல்வாதி இல்லை. நீங்கள் செல்லும் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவர் தான் அரசியல்வாதி. அதற்கும் சித்தர்கள் அனுமானிப்பார்கள். நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மறை பொருள்
மனம் சரியான குருநாதர், அதனால பாதிக்கப்பட்ட மனமும் போச்சு, அதனால குடும்பத்தில் பிரச்சனையும் உருவாகும். ஆக ஒரு சரியான குருநாதரை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவங்க ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு பெற்றோர்கள் சரியாக அமைய வேண்டும். பெற்றோர்கள் சரியாக அமைந்தால் அந்த மனிதன் வாழ்வில் சிறந்த வாழ்க்கையை அடையும். அப்படி இல்லை என்றால் நண்பர்கள் சரியாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மனைவி சரியாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிள்ளைகள் சரியாக அமைய வேண்டும். இது எதுவுமே அமையவில்லை என்றால் சரியான குருநாதர் அமைந்து விட்டால் அவன் சிறந்த வாழ்க்கையை அடைந்துள்ளான். இந்த நாளும் போச்சு, நிச்சயம் இருக்கிறது குரு ஒருத்தர் தான். அப்ப நாம அந்த குருவை எப்படி இறுக பற்றி கொள்ள வேண்டும்? அந்த உண்மை குருவை நாம் எங்கு தேட வேண்டும்? உண்மை குரு எங்க இருப்பார்? ஸ்டார் ஹோட்டல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு டீச்சர் தருவேன்னு சொல்லி உட்காந்துருப்பார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நீங்க போனீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து தீட்சை தருவார். நான் அடிக்கடி சொல்றேன், 10,000 கொடுத்து தீட்சை பெற்று ஒரு மனிதனால் முக்தி அடைய வேண்டும் என்றால் இன்னைக்கு அதானி அம்பானி எல்லாம் இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் திறந்தது போல் ஆங்காங்கே கிளைகள் திறந்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். 10,000 கொடுத்தா முக்தி கிடைக்கும்னா எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சுப்பாங்க. ஆக பணத்தால் மோட்சம் என்பது கிடைக்காது. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்று இந்த மாநாடு அவர்களும் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். என்னுடைய மனமொழி நீங்களால் போட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டை கூட்டி ஆத்ம ஞானத்தை உலகத்துக்கு ஈய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ தாவோ ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணி சார்ந்த வணக்கம். கூடியிருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போட்டுகின்றனர். ஞானத்தை வழிபாட்டு முறை என்று சொல்லிவிட்டு அதுவே அந்த வழிபாட்டினுடைய பயன் என்று நீங்கள் சொல்லலாமா? சரியை வழிபாடு பயனாக அமைய முடியும் என்று சில பேர் கேட்பார். அதற்கு நான் என் மாணவர்கள் கேட்கிற பொழுது நான் சொல்லுகிற பதிவில், ஒரு மாடிப்படிக்கு ஏறுகிறோம், ஒரு மாடிக்கு ஏறுகிறோம், படிகள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஒரு 10 படி ஏறி போக வேண்டும். ஒவ்வொரு படியாக காண்பித்து அந்த படிகளிலே ஏறி கொண்டிருக்கிறோம். 9வது படி ஏறிவிட்டோம். இப்ப கடைசி படி ஏற வேண்டும். இந்த 9வது படி ஏறிய பிறகு இந்த அடுத்ததாக கால் தூக்கி அந்த தளத்திலே கால் வைக்கிறோமே, அது தளமா படியா? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? 9 படி ஏறி 9லே நிற்கிறீர்கள். இனி அந்த மாடியிலே கால் வைக்க போகிறீர்கள். அந்த மாடியிலே கால் வைக்கிற பொழுது அதுதான் தளம். அப்ப அது படியாகுமா தளமாகுமா என்று கேட்டால் அது படியாகவும் அமையும், தளமாகவும் அமையும். 9 படி ஏறுகிறது போலத்தான் அடுத்ததிலே தூக்கி கால் வைக்கிறீர்கள், ஆனால் அதுவே பயனாகிவிடும். அது போலத்தான் ஞானம் என்பது வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாகவும் இருக்கும், அதே நேரத்திலே வழிபாட்டிலே பயனாகவும் உயிரும் நனவு நிலையிலே. இப்ப நீங்க எல்லாம் இப்போ உயிர் எங்க தங்கி இருக்கிறதுனா நெற்றி போட்டிலே நிற்கிறது. அப்படி நெற்றி போட்டிலே நிற்கிற பொழுது உங்களுடைய உயிர் நெற்றி போட்டிலே இருந்து நீங்கள் நனவு நிலையிலே இருக்கிற பொழுது உங்களுடைய உடம்பிலே 35 கருவிகள் வேலை செய்கின்றன. நான் இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் எப்படி தெரிந்தது, இவர்கள் எப்படி சொன்னார்கள், எப்படி என்ன யோகத்திலே என்ன ஞானத்திலே இதை கண்டார்கள் என்று அதிசயித்திருக்கிறேன். நெற்றி பொட்டிலே நம்முடைய உயிர் நிற்கிற பொழுது எங்களுடைய உயிரிலே உடம்பிலே 35 கருவிகள் வேலை செய்கின்றன. அதென்ன 35 கருவிகள் என்று கேட்டால், நமக்கு அறிவை தருவதற்கு 5 கருவிகளை உடம்பிலே கடவுள் பூட்டியிருக்கிறார். அதற்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5ஐயும் கடவுள் இந்த உடம்பிலே பூட்டியிருக்கிறார். இந்த 5ம் இல்லாவிட்டால் அறிவில்லை. கண்ணால் பார்த்தறிவது, காதால் கேட்டறிவது, மூக்கால் முகத்தறிவது, வாயால் சுவைத்தறிவது, இப்படி 5 அறிவும்
உடம்பாடு, தொட்டுணர்வு, இது ஐந்தும் தான் நமக்கு அறிவினுடைய கருவிகள். இந்த அஞ்சையும் அடைச்சு விட்டால் ஒருத்தருக்கு அறிவு வராது. அப்ப அறிவை தருவதற்கான 5 கருவிகளாக கடினமான விஷயம் சொல்லுகிறபடியா இவ்வளவு நேரம் நாம் ஏற்கனவே கூறியது போல் அவர் ஆரம்பிக்கும் போது அதை சொல்லி தான் ஆரம்பித்தார். நம்மிடத்தில் என்ன பேசுவது என்றாலும் கூட அவர் இன்று உரையாற்றிய அத்தனை செய்திகளும் நாம் அடுத்தடுத்த அந்த படிக்கட்டுகளை உதாரணம் காட்டி சொன்னார். ரொம்ப அருமையான உதாரணம். 10வது படி, அது படியா தளம். ஆனால் நம்ம யாரையாவது கூப்பிட்டு எத்தனை படி இருக்குது இல்லைன்னு சொன்னால் அதையும் சேர்த்து தான் சொல்லுவோம் 10 படி என்று. அது ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். ஆனால் அது படிக்கும் தகும் தளத்திற்கும் தகும். அந்த 2 இந்த யோகத்தில் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதனால் நீங்கள் உலகத்தோடும் ஒத்துப்போக வேண்டும், அதே நேரத்தில் ஞானத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உதாரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதை நாம்